பொதுவாக நம்ம விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது கூட இன்னைக்கு காலகட்டத்துக்கு எப்படி இருக்குன்னா, நம்முடைய தேவைகளை உத்தேசிச்சு நம்ம விரதம் இருக்கோம். ஒரு விரதம் இருக்கோம் அப்படின்னா, ஏன் நீ இந்த விரதம் இருக்க அப்படின்னா, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் அவங்களுக்குள்ள இருக்கும். இந்த கஷ்டம் தீரணும், குழந்தை பிறக்கணும், கல்யாணம் ஆகணும், வேலை கிடைக்கணும், பணம் கிடைக்கணும், வீடு வாங்கணும், கடன் அடையணும். இந்த மாதிரி நிறைய காரணங்களை உத்தேசிச்சு விரதம் இருக்கிறதுங்கிறது உண்டு. சஷ்டி விரதம் ஏன் அவ்வளவு பாப்புலர்னா, இந்த மாதிரி எந்த ஒரு காரணத்துக்காக நம்ம இருக்கோமோ அது பிரத்யக்ஷமா நடக்கும். கண் கூட பார்க்க முடியும். இந்த சஷ்டிக்கு விரதம் இருந்தா அடுத்த சஷ்டிக்குள்ள நம்ம இது எதற்காக இருந்தோமோ அதனுடைய பலனை கை மேல அனுபவிக்கலாம். இது ஒரு விதம். இது நம்மள மாதிரி சாமான்யமா நம்முடைய எண்ணத்திற்கு. ஆனால் வாஸ்தவத்துல விரதம் அப்படிங்கிறது என்னன்னா, எதையுமே அவனிடத்துல எதிர்பார்க்காது அவனுக்காக நாம் இருப்பதுங்கிறது ஒரு விதம். எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறது. இப்போ நீங்க நினைச்சு பாருங்களேன், ஒருத்தர் இருக்காரு, அவர் அந்த டைம்ல மட்டும் நம்ம கூப்பிட்டு உங்களுக்கு இதெல்லாம் நான் செய்யறேன் அப்படின்னா, ஏன்னா எனக்கு ஏதோ உங்கள்ட்ட இருந்து வேண்டியிருக்கு. ஆனா ஏன் தெய்வங்கள் அவையெல்லாம் தாண்டியவைன்னு அதனால தான் சொல்றேன். இப்ப மனிதர்களாக இருந்தால் ஒரு 10 தடவை இதை பண்ணினோம்னா கோவம் வருமா வராதா? உனக்கு தேவை நான் மட்டும் என்ன நீ கூப்பிடுற, தேவையில்லைன்னா நீ நினைச்சு கூட என்ன பார்க்க மாட்டேங்கிறியே அப்படின்னு மனிதர்கள் சொல்லுவோம். ஆனா தெய்வத்தினுடைய பெரிய கருணை என்ன தெரியுமா? அந்த மாதிரி நமக்கு ஏதாவது தேவை இருக்கும் போது மட்டும் கூட அவரை நினைச்சாலும் அந்த தேவையை பூர்த்தி செய்வாரே வழிய, இந்த டைம்ல மட்டும்தான் நீ என்ன நினைக்கிற மவனே உனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்ல மாட்டார். Skyflex mattress dazzling Diwali offer. Buy one mattress and get two free.